Hello friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எறா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ப்ரான் ஃப்ரை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ஃப்ரை பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே குறைவான பொருட்கள் வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1/4 கிலோ எறா எடுத்திருக்கேன். எறா இதை மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமாக அதில் எறா நடுவில் இது மாதிரி ஒரு குடல் மாதிரி ஒன்று இருக்கும் கருப்பு கலரில். அதை நீங்கள் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக எறாவில் அதை தான் நீங்கள் எடுக்கணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், இந்த எறா முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, இது எல்லாத்தையுமே சேர்த்து இதை நாம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எறா ஒரு ஆஃப் பாயில் ஆகணும், ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த எறா ரொம்ப நேரம்லாம் வேகாது, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போதும் எறா வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. எறா ஓரளவுக்கு பாதி வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா, பெப்பர் பவுடர் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. ஜஸ்ட்டு சோம்பு தாளிச்சிட்டு இந்த மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நாம் வேக வச்சுருந்த எறாவை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா அந்த தண்ணிலாம் வற்றி எறா நல்லா வெந்திருக்கு. நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எறா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த எறா ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி.